தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவை ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். என்ன கேள்வி என்று சொன்னால், இந்த 2024ஆம் ஆண்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆண்டை பற்றி யோசிக்கும் போது உங்களுடைய மனசில் தோன்ற கருத்துக்கள் என்னன்றதுதான் இன்றைக்கு விஷயம். ஏனென்று சொன்னால், இந்த பதிவில் இந்த ஆண்டு நடந்த சில முக்கியமான சம்பவங்களின் தொகுப்பை பார்க்க போகிறோம். இலங்கை மட்டத்தில் இலங்கைக்குள்ளே நடந்த முக்கியமான சம்பவங்களை பார்க்க போகிறோம். எனவே இந்த ஆண்டில் தவிர்க்க முடியாத 2 ஆளுமைகள் என்று சொன்னால், ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, மற்றது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன். அர்ச்சுனா 2 பேருடைய பேரையும் தவிர்த்து போட்டு இந்த ஆண்டை பற்றி யோசிக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால் அது எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி உங்கள் எல்லோருக்குமே தெரியும். இந்த காணொலியினுடைய பின்பகுதியில் நான் அதை பற்றி சில குறிப்புகள் சொல்கிறேன். இப்போ ஜனவரி மாதத்தில் இருந்து நடந்த ஒரு சில நிகழ்வுகளை பார்ப்போம். இந்த வருஷம் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவரை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நடந்து அதில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் வெற்றி பெற்றவர் உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு நடந்தது எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவரை தலைவராக இருக்க விடாமல் வழக்குக்கு மேலே வழக்கு போட்டு இன்று வரைக்கும் அவர் தலைமை பதவி வகிக்கவே முடியலை. இந்த வழக்குகள் போட்டது, ஒரு ஆள் இழுத்து விழுத்தினது, தங்களுக்குள்ள அடிபட்டது எல்லாமே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் என்று சொல்லலாம். எனவே பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் மேலே விமர்சனங்கள் இருக்குது, அது வேறு பிரச்சனை. இருந்தாலும் கூட அவர் தலைமை பதவிக்கு வந்ததை பெரும்பாலான மக்கள் விரும்பினவே, அவர் வரணும் என்று சொல்லி நிறைய பேர் ஆசைப்பட்டவே. அதன்படி தான் நடந்தது. ஆனால் கடைசியில் காலவாரி முதுகுல குத்தி இழுத்து விழுத்திட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இன்றைக்கும் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக தான் இருக்கார் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்று. ஆனால் அவருக்கு எதிராக வழக்கு போட்டாக்கள் எங்கே இருக்கிறோம்னு தெரியலை, அவைக்கு ஒரு வரலாறு இருக்கோன்னு தெரியலை. அடுத்த நாள் 22ஆம் தேதி தென்னிலங்கையில் 5 பேர் கொல்லப்பட்டவே. சமன் பெரேரான்னு சொல்லி ஒரு கட்சியினுடைய தலைவர், எங்கள் மக்கள் சக்தி என்ற ஒரு கட்சியினுடைய தலைவர், அவர் உட்பட 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். அதுபோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி ஒரு அமைச்சர் வீதி விபத்தில் கொல்லப்பட்டவர் சனத் நிஷாந்த் என்று சொல்லி. அவர் நீர்கொழும்புக்கு போயிட்டு அந்த அதிவேக நெடுஞ்சாலையில் கொழும்பு நோக்கி கேட்குள்ள விபத்தில் சிக்கி அவர் இறந்தவர். அதுபோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி கெஹலிய ரம்புக்வெல, சுகாதார அமைச்சராக இருந்த கெஹலிய ரம்புக்வெல கைது செய்யப்பட்டு இன்று வரைக்கும் அவர் சிறைக்குள்ளே தான் இருக்கிறார். என்னென்னு சொன்னால் பிழையான மருந்துகளை இறக்குமதி செய்தார் என்று சொல்லி, அந்த மருந்து இறக்குமதியில் ஊழல் செய்தார் என்று சொல்லி. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி காலியில் மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை ஒன்று திறந்து வைக்கப்படுது. காலி கரவாபிட்டி என்ற இடத்துல மிகப்பெரிய மருத்துவமனை, தென்னாசியாவிலேயே மிகப்பெரிய மகப்பேற்று மருத்துவமனை அங்கே திறந்து வைக்கப்பட்டது. அதுக்கு நிதி உதவி வழங்கினது ஜெர்மன் நாட்டு அரசாங்கம். எனவே ஜெர்மனுடைய உதவியோட அந்த மகப்பேற்று விடுதி திறந்து வைக்கப்பட்டது. ஆனால் எங்களுடைய வடக்கு கிழக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுகாதாரத்துறைக்கு மாஸ்டர் பிளானே இல்லை என்று சொல்லப்படுது. எனவே இனிமேலாவது எல்லா இடமும் ஒரே விதமான சுகாதார வசதியும் மருத்துவ வசதி எல்லாமே ஒரே மாதிரி எங்களுடைய மக்களுக்கு கிடைக்கணும் என்றுதான் எங்களுடைய விருப்பம். அதுக்கு பிறகு ஏப்ரலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாகலிங்கம் எதிர் வீரசிங்கம் என்று சொல்லி ஒரு ஆள் தன்னுடைய 89வது வயதில் உயிரிழக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி. யார் இந்த நாகலிங்கம் எதிர் வீரசிங்கம் என்று சொன்னால், அவர் ஆசிய விளையாட்டு போட்டிகளில், ஆசிய மட்டத்தில் நடக்கிற விளையாட்டு போட்டிகளில் இலங்கைக்கு முதலாவது தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்தவராம். இலங்கையினுடைய வரலாற்றிலேயே முதலாவது தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்தாலே ஒரு தமிழால் என்றது எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம்தான். அவர் தான் நாகலிங்கம் எதிர் வீரசிங்கம். அவர் தன்னுடைய 89வது வயதில் உயிரிழக்கிறார் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி. மே மாதம் 8ஆம் தேதி ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டது நீதிமன்றத்தால். என்ன விஷயம் என்று சொன்னால், டயானா கமகே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவள் இலங்கை குடியுரிமை அவாக்கு இல்லை என்று சொல்லி, அவாக்கு வெளிநாட்டு குடியுரிமை இருக்குது. இருந்தாலும் கூட அதை பற்றி கணக்கெடுக்காமல் அவள் தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த போதிலும் கூட அவாக்கு எதிராக வழக்கு போடப்பட்டு அவாவினுடைய அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டது. ஜூன் மாதம் 30ஆம் தேதி தன்னுடைய 91வது வயதில் இரா சம்பந்தர் அவர்கள் காலமானார். அதுக்கு பிறகு ஜூலை மாதம் 16ஆம் தேதி அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றிடத்துக்கு சண்முகம் குகதாசன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். ஜூலை மாதம் 16ஆம் தேதி. செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளரும் அறுதி பெரும்பான்மை பெறவில்லை. 50%க்கும் அதிகமான வாக்குகள் பெறாத காரணத்தால் முதல் முறையாக விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டது. எனவே விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டு ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தெரிவு செய்யப்படுறார். பிறகு 23ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி அவர் பதவியேற்கின்றார். பதவியேற்று அவருடைய அந்த உரையில் நிறைய முக்கியமான
விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டவர். இப்போ வந்து அவர் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறாரோ அவ்வளோத்தையும் வந்து அந்த உரையில வந்து குறிப்பிட்டவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா. அதுக்கு அடுத்த நாள் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது. 3 அமைச்சர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். அந்த 3 அமைச்சர்கள் மற்றும் ஜனாதிபதி ஆகியோருடைய தலைமையில் வந்து நாடு வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு 1.5 மாதத்துக்கு இயங்கியது. பெரிய அளவில் படைபலம் இல்லாமல், பெரிய அளவில் அமைச்சர்களுடைய எண்ணிக்கை இல்லாமல், குறுகின அமைச்சர்களை வச்சுக்கொண்டு நாட்டை வந்து இயக்கி கொண்டிருந்தார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா. அதுக்கு பிறகு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி பொது தேர்தல் நடக்குது. அந்த பொது தேர்தலில் வந்து தேசிய மக்கள் சக்தி கட்சி வந்து 159 ஆசனங்களை பெற்று அறுதி பெரும்பான்மை பெற்றுக்கொண்டது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில், யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியில் வந்து வரலாற்றில் முதல் தடவையாக தென்னிலங்கையைச் சேர்ந்த ஒரு கட்சி வந்து 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து பெற்றுக்கொண்டது. அது மட்டுமில்லாமல் சுயேட்சையாக போட்டியிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெற்றி பெறுறார். ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் வெற்றி பெற்றது வந்து இதுதான் முதல் தடவையாக இருக்கிறது. இப்படியாக நிறைய சாதனைகளை நிகழ்த்தியபடி நடந்து முடிந்தது நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடந்த அந்த பொது தேர்தல். அதுக்கு பிறகு இந்த மாதம் டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி பாராளுமன்ற சபாநாயகர் வந்து பதவி விலகினவர். அவருடைய கலாநிதி பட்டம் தொடர்பான பிரச்சனை காரணமாக அவர் பதவி விலகினார். அதே போல இந்த மாதம் 19ஆம் தேதி 103 மியான்மர் நாட்டு அகதிகளை ஏற்றியவாறு ஒரு கப்பல் முல்லைத்தீவிலே வந்து கரை ஒதுங்கியது. அவர்கள் இப்பொழுது மீண்டும் முல்லைத்தீவில் தான் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அதையும் ஒரு முக்கியமான நிகழ்வாக நாங்கள் குறிப்பிடலாம். சரி, இதே மாதிரி இன்னும் நிறைய நிகழ்வுகள் நடந்தது இந்த வருஷத்தில் வந்து. அது எல்லாத்தையும் வந்து நீங்களாம் எழுத போறீங்கள். உங்களுடைய ஞாபகங்களில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் மறக்காமல் கீழே கருத்து பெட்டியில் எழுதுங்கோ. அதோட முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய வருகை இந்த 2024ஆம் ஆண்டில் நடந்த மிக மிக முக்கியமான நிகழ்வு. எங்களுடைய தமிழ் பரப்பில் வந்து ஒரு மருத்துவராக இருந்து மருத்துவ மேலதிகாரியாக இருந்துட்டு திடீரென்று சமூக வலைத்தளத்தில் வந்து ஒரு காணொலியை போட்டு அங்கே நடக்கிற ஊழல்களை சுட்டி காட்டி அது மக்களுடைய மனசை கவர ஆரம்பித்து அதுக்கு பிறகு அவருக்கு நிறைய மக்கள் ஆதரவு வந்து அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் எதிர் விமர்சனங்கள் எல்லாமே கலந்து வந்தது. அதுக்கு பிறகு டாக்டர் சந்திக்காத சோதனைகளே இல்லை. 2 தரம் ஜெயிலுக்கு போனது. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை எல்லாத்தையும் தாண்டி எல்லா தடைகளையும் தாண்டி இன்றைக்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஆகியிருக்கார். பாராளுமன்ற உறுப்பினராக வந்த பிறகு அவர் என்னென்ன செய்கிறார், எப்படியான மாற்றங்களை வந்து மக்களாகி எங்களுடைய மனங்களில் வந்து உருவாக்கி வச்சுக்கிறார்ன்றது எல்லாமே வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே வந்து மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுடைய வருகை, அவர் பாராளுமன்ற உறுப்பினரானது தமிழ் மக்களுடைய எங்களுடைய இந்த வரலாற்றில் வந்து மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. எல்லாருமே வந்து லஞ்ச ஊழலுக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு, மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இன்றைக்கு எல்லா மக்களும் வந்து புலம்பெயர் மக்களாக இருக்கணும், தாயக மக்களாக இருக்கும், எல்லாருமே வந்து லஞ்ச ஊழலுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினதே எங்களுடைய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள்தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து என்ன செய்ய முடியும், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது, பாராளுமன்றத்துக்குள்ள என்ன நடக்குது, டிசிசி கூட்டத்துக்குள்ள என்ன நடக்குது, மாஸ்டர் பிளான் என்ன, ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சொன்னா என்ன, ஒரு அபிவிருத்தி திட்டத்தை வந்து எப்படி முன்னெடுக்கணும், இதுன்னு சொல்லி எங்களுடைய மக்களுக்கு வந்து எத்தனையோ விஷயங்களை வந்து போதிச்சு. இது மருத்துவத்துறையில் என்ன நடக்குது, தனியார் மருத்துவத்துறையில் என்ன நடக்குது, அரச மருத்துவத்துறையில் என்ன நடக்குது, எத்தனை கட்டடங்களை பூட்டி வச்சுன்னு சொல்லி எவ்வளவோ விஷயங்கள், இந்த மாதிரி 1000 விஷயங்களை வந்து நாங்கள் தெரிஞ்சு கொண்டது எல்லாமே வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய வருகைக்கு பிறகுதான். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதில் நான் சொல்ல வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நான் ஊடகத்தில் இருக்கிறபடியாக நான் அதை சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஊடகத்தில் சமூக வலைத்தளங்களில் வந்து ட்ரெண்டிங் என்ற ஒரு விஷயம் இருக்கும். ட்ரெண்டிங் என்று சொன்னால் ஒரு விஷயம் வந்து பரபரப்பாக அடிபடும். ஒரு வருஷத்தில் வந்து உலக அளவிலேயும் சரி அல்லது உள்நாட்டு அளவிலேயும் சரி நிறைய விஷயங்கள் வந்து ட்ரெண்ட் ஆகும், ட்ரெண்டிங் ஆகும், பரபரப்பாக பேசப்படும். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 நாள் 3 நாள் மேக்ஸிமம் 2 நாள் 3 நாள் அவ்வளோதான் பேசப்படும். அது ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வராரா 2 நாளைக்கு அதை பற்றி பேசுவினோம். அல்லது யாராவது ஒரு நடிகை கல்யாணம் விடா அது 2 நாளைக்கு அதை பற்றி பேசுவினோம். ஏதாவது புதுசாக ஒரு படம் வந்து வெற்றிகரமாக ஓடுதா 2 நாள் 3 நாளைக்கு அதை பற்றி பேசினோம், அவ்வளோதான். ஆனால் ஒரு விஷயம் உருவாகி இன்றைக்கு 5-6 மாதம் கழிஞ்ச நிலைமையிலேயும் கூட இன்று வரைக்கும் மக்கள் அதை பற்றி கதைக்கினோம், அந்த ஒரு நபரை பற்றி கதைக்கினோம், அது ட்ரெண்டிங்காக இருக்குன்னு சொன்னால் அவர் தான் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன். இதை நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், அமெரிக்காவில் தேர்தல் நடந்தது. டொனால்ட் ட்ரம்ப் வந்து தெரிவு செய்யப்பட்டவர். அந்த ஒரு 2-3 நாள் வந்து பரபரப்பாக அடிபட்டது. டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்வார், என்ன மாற்றத்தை கொண்டு வரேன்னு சொல்லி. அதுக்கு பிறகு ஆக்கள் எல்லாரும் வேறு வேறு கதைகள் கதைக்க ஆரம்பிச்சிட்டோம். அண்டையிலிருந்து இன்ற வரைக்கும் டாக்டர் வந்து ட்ரெண்டிங்காக தான் இருக்கார். அவர் என்ன கதைச்சாலுமே வந்து அது வைரலாகும். எங்கேயாவது போனால் அது வைரலாகும், ஏதாவது கூட்டத்தில் கலந்து கொண்டா அது வைரலாகும், பாராளுமன்றத்தில் பேசினா அது வைரலாகும், யாரையாவது சந்திச்சா அது வைரலாகும். இப்படி வந்து அவரை பற்றி பெரும்பாலான ஊடகங்கள் அவரை பற்றி நெகட்டிவாக தான் சொல்லுவினோம்.
எனவே அது வேற பிரச்சனை. நெகட்டிவோ பாசிட்டிவோ அவர் தான் இன்ற வரைக்கும் ட்ரெண்டிங்காக இருக்கிறார் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். எனவே அவர் 2025ஆம் ஆண்டில் இன்னும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்வார், எப்படியெல்லாம் எங்களுடைய மக்கள் மத்தியில் வந்து மாபெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவார் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். எனவே 2024ஆம் ஆண்டு என்று சொன்னாலே மறக்க முடியாத 2 நபர்கள். ஒரு ஆள் வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, மற்றவர் வந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன். இந்த காணொலியை நிறைவு செய்யாக்கும் முதல் இன்னும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். இந்த 2024ஆம் ஆண்டில் இலங்கையை சுற்றி நடந்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து மிக அதிகமாக இருந்தது. அது நல்ல நோக்கத்துக்காக நடந்தார்களா, விளம்பரத்துக்காக நடந்தார்களா, அது வேற பிரச்சனை. இந்த இலங்கையை சுற்றி நடந்தவர்கள் மேலே விமர்சனங்களும் வைக்கப்பட்டது, கேலி கிண்டல்களுக்கு உள்ளாகப்பட்டது, நல்ல விதமாக பாராட்டு பெற்றவர்களும் இருக்கணும். எனவே 2024ஆம் ஆண்டில் நிறைய பேர் இலங்கையை சுற்றி நடந்திருக்கணும். அது கூட குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விடயம்தான். எனவே அன்பான உறவுகளே, இந்த காணொலியில் வந்து ஒரு சில நிகழ்வுகளை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். இதனுடைய மிச்சத்தை எழுத போகிறது நீங்கள் தான். இந்த நிகழ்வுகளை கேட்கக்குள்ள இரமீட்டி பார்க்கக்குள்ள உங்களுடைய மனசில் தோன்ற கருத்துக்கள் என்னன்றதையும் மறக்காமல் எழுதுங்கள். அதோட நான் சொல்ல தவறின விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் மறக்காமல் எழுதுங்கள். ஆக மொத்தத்தில் இந்த கேள்வியை நான் திரும்பவும் கேட்கிறேன். 2024ஆம் ஆண்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?